பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா. என்ன வெல்லாம் பண்றீங்க நீங்க? சொல்றேம்மா, சொல்றேன். விட்டு கொடுக்கணும். இதான் வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஐயா, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதே கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பண்றீங்க? ஹேர் டை போட சொல்லுவேன். எல்லாம் கரெக்டா, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா. இப்ப ஹேர் டை போட்டிருக்கீங்க. ஆமா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஓகே, இப்ப என்ன வயசு உங்களுக்கு? சார் 54. 54. 40ங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மேக்கப் கொஞ்சம் குறைச்சிட்டேன். சுடிதார் போடுற நிப்பாட்டிட்டேன். வெளியே போனா ரொம்ப மேக்கப் பண்ணுவேன் நான். ஓ சரி. இப்ப அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க, நானே மாத்திக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்ன வயசு வித்தியாசம் 2 பேருக்குள்ள? 18 வருஷம் அவங்க என்னோட மூத்தவங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இந்த வயசு வித்தியாசம் பெருசா தெரியாம இருக்கணும் அல்லது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் நீங்க பண்றீங்க? ஷார்ட்ஸ் டிஷர்ட் தான் போகணும். ஆஃபீஸில் வந்து போகிற டைம் மட்டும்தான் வந்து ஃபார்மலில் போகணும். ஓகே. பாக்கி டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவலாக தான் இருக்கணும். எங்கே போனாலும் ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட வாங்க. அடங்கொப்பம் தாமரை பாருங்கள தலைமுழுது. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 43 சார். 27. 43, 27. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம். கல்யாணம் புதுசுலயே வந்து நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கிறப்போ யார் உங்க சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. வந்து பையனை வந்து காலேஜ்ல சேர்த்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஓ, யார் உங்க அப்பாவா? பக்கத்துல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? என்ன வயசு? எனக்கு 62. எனக்கு 49 சார். அப்படியா? எஸ். இதுல என்னப்பா சந்தேகம்? பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்க வீட்லயே யாருக்கும் தெரியாது சார். ரொம்ப இவரோட முடி வந்து நேச்சுரல் ஹேர்னு எல்லாரும் நிறைய பேர். நீங்க டை அடிக்கிறது வீட்லயே தெரியாதா? நிறைய பேர் தெரியாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்பா எப்படி முடி கருகருன்னு இருக்குன்ட்டு நான் சேக்கா போட்டு குளிக்கிறேன். இதெல்லாம் ஊர்ல இருக்கவங்க நம்பி பூரா போயில நல்ல நிசியாக்காவோட சுத்திட்டு இருக்கான். அவர் ஆல்ரெடி ஆயில் பிசினஸ் பண்றவரு. ஓ, அதனால பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படினே? அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் முடி நரைக்குது, ஏஜ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக டீ கம்மி பண்ணுங்க அப்படின்னு. அவங்க டீ விடுற மாதிரி இல்ல, அதனால நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? என்ன வயசு? எனக்கு 30 வயசு. 30. 23, 31 உங்களுக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஃபைன். மேரேஜ் ஆகும்போது 30 சார். பாஸ், அதுக்காக நான் 3 வயசு பிள்ளை இருந்தப்ப 3மீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 62, 63க்குள்ள இருக்கும். 58 வயசு ஆகுது. பாத்தீங்களா? இதை கேட்காம இருந்திருக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு மண்ணை மாறி மண்டையில போட்டுக்கிறது. நான் இப்ப பேசுறேன்னா இந்த காதுல வாங்கி பாரு தவிர்த்து அதுக்கு முகத்தை பார்த்து பேச மாட்டேன். இன்ன வரைக்கும் பார்த்து என்ன ஒரு வார்த்தை கூட அழகா இருக்கன்னு கூட சொன்னதில்ல சார். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது எப்படிங்க முகத்தை பார்த்து பேசாங்க? அப்படி அது மாதிரி பழகி போச்சு சார். ஆரம்பத்துல இது ஒரு பழக்கம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. முதல்ல இருந்து நானும் பாக்குறேன். ஒரு 2 சேர் எடுத்தாங்கப்பா. ஒண்ணுமில்ல, பார்த்து பேசுங்க அவ்வளவு. அவர் எனக்கு பதில் அடிக்கிறது பார்த்து சொல்ல மாட்டார் சார். இப்போ பாருங்க அப்படி. அதான் என்ன அவ்வளவு அழகா இருக்கனாச்சு. நக்கல்யா அவனுக்கு. உங்க பார்த்து சொல்லுங்க. ஏன் முகம் பார்த்து பேசுறதுலன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. இப்ப அவங்க முகத்தை பார்த்து பேசணும். ஏன் பார்த்து பேசுறது இல்லைன்னு சொன்னா போதும் சார். ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டேன் சார். 10 செகண்ட் பாக்குறதுலாம் இல்லைங்க. அதாவது பார்த்து ஏங்க, நான் இங்க பக்கம் இருக்க ஃபுல்லா திரும்புறீங்க. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. முகத்தை பார்த்து பேசுறது இல்லைன்னு இல்ல சார். இனிமேல் நேர்ல பார்த்து அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன பார்த்தே பேச வேண்டாம். அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன சார் ரீசன் சொல்றது? நான் வெளில போறேன். நான் போறேன். எனக்கு வேணாம். நான் போறேன். இன்னைக்கு நல்லா இருக்கா சார்? அழகா இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல வேணாங்க. இனிமேல் நேர்ல பார்த்து அவங்கள பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேசிட்டீங்க. அவங்கள பார்த்து அவங்க கிட்ட பேசுங்க. எங்க பார்த்தாலும் நீங்க எங்கிட்ட தான் பேசிட்டீங்க. நேரா அவங்கள பார்த்து அவங்கள்ட்டே பேசுங்க. சரியா? சரிங்க சார். ஓகே. என்னதான் தோற்றத்துல ஈக்குவலைஸ் பண்ணினாலும் ஜெனரேஷன் கேப் எங்கெல்லாம் இடிக்குது. எங்க ரசனை மாற்றம், டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் எல்லாம் வருது. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். குத்துப்பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். சவுண்ட் அதிகமா வச்சு கேட்கணும். அவங்களுக்கு பிடிக்காது. அட பாரியா,
ஸ்பீக்கர் அதிகமாக எல்லா இடத்துல வச்சு சவுண்ட் டம் டும்னு கேட்கணும். அவங்களுக்கு பிடிக்காது. பழைய பாட்டு சவுண்டு கம்மியாக அது நைட் என் டைம் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவங்க அம்மா டீச்சருங்க சார். கொஞ்சம் நல்லவங்க, ஆனா ஸ்ட்ரிக்ட்டா கொஞ்சம் வளர்த்திட்டாங்க. கொஞ்சம் நல்லவங்க. ரைட். மாமியார முழுசா நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இன்னுமேங்க சார் அவர் வீட்டுல ஒரு வாழைப்பழம் உரிச்சா கூட அந்த தோலை கொண்டு போய் டஸ்ட்பின்ல தான் போடுவாரு. நான் எப்பவுமே சோஃபா கடையில போட்டுருவேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? டீ குடிச்சா டம்ளர் நின்னுட்டே இருப்பாருங்க சார். தோலை குடு, டம்ளர் குடு. கொஞ்சம் வயசு வித்தியாசத்துல உள்ள ஆள பண்ணா நம்ம வேலை எதுவுமே பார்க்க வேண்டியதுல போல இருக்கு. எல்லாத்தையும் அவரே பார்த்துருவாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க வெளியெல்லாம் போனா. பட் நான் வந்து வாடா போடா அந்த மாதிரி கூப்பிடுவேன். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஏன் அப்படி ஒரு வாடா போடான்னு கூப்பிடணும் உங்களுக்கு? நம்ம 2 பேரும் க்ளோஸ், நெருக்கமா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தோணுது. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீங்க அதை மறுக்கிறீங்க. சம்டைம்ஸ் பஸ்ல போகும்போது டக்குன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல வாடா படம் தான் கூப்பிடுறாங்க. நான் இப்பவுமே வாடா படம், டேய் இங்க இந்த பக்கம் திரும்படா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு. என்னடா என்னம்மா இது? வெளியில வந்தா மட்டும்தான் வாங்க போங்க. மற்றபடி வீட்டில் நாங்கள் வந்து வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கோம். நானும் அவங்கள வாடா படம் தான் கூப்பிட்டு இருக்கேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உங்களை விட இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியும்ல திருமணத்துக்கு முன்னாலே. அப்போ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனப்ப 17 வயசுங்க சார். அப்ப வந்து அவருக்கு வந்து இப்ப அவர் 30 வயசு. என்னடி இது? எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இவர் வயசே சொன்னாங்க சார். அது வயசே சொல்லல? தெரியாது. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க அண்ணன் வந்து சொன்னாங்க இவ்வளோ வயசு வித்தியாசம் அப்படின்னு. அப்போ வந்து தெரியும் எனக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வித்தியாசம் என்ன உங்க 2 பேர் கடையில? 12 வருஷம். 12 வருஷம் வித்தியாசம் தெரிஞ்சவனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ணன் வந்து சொன்னவனே கொஞ்சம் ஃபீலா இருந்தது. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். செவ்வாய் தோசை இருக்குங்க சார். செவ்வாய் தோஷம். அவருக்கும் செவ்வாய் தோசைங்க சார். ஓ, 2 பேருக்கும். சோ வரன் அமையிறது. ஆமாங்க சார். அப்போ அம்மாட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். ரொம்ப வயசு இருக்குமா வேண்டான்னு சொன்னேன். அண்ணே உடனே தானே அம்மா சொன்னாங்க இல்லம்மா செவ்வாய் தோசை இருக்குது, மாப்பிள்ள வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டேங்க சார். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. வித்தியாசமா தெரியாது சார். நான் கருப்பா இருப்பேன். முடியாது சம்பட்ட கிராமம் சம்பட்டையா இருக்கும். அவங்க அழகா இருப்பாங்க. எனக்கு வந்து 14 வயசு கல்யாணத்தப்ப. என்னடா நடக்குது? எப்படா? ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா நீங்க கல்யாணம் பண்றப்ப? 14 வயசு தான்ங்கறாங்க. எனக்கு வயசு 31 தானே. ஏன் அவங்களுக்கு என்ன 14 தானே? என்ன அதான் 14 தானே 31. ஏய் சோனமுத்தா, டேய் டேய் போட்டா போட்டா